மேஷ ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களோட விருச்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராசியில பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் வருது. இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து எட்டி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சம் தான். அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு நெல்லி மரம், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அத்தி மரம். இந்த 3 மரங்களும் தான் நீங்க உங்க வாழ்நாள்ல அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய மரங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மரங்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த விருட்சத்தை வந்து நாங்க எப்படிலாங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களால என் டே டு டே லைஃப்ல அதை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க என்னென்ன உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து இந்த விருட்சங்களை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மரக்கன்றுகளை வாங்கி நல்ல ஒரு தரமானதா வாங்கிட்டு, நீங்க அது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோயில்ல குடுத்து, அந்த கோயில் நந்தவனத்துல அவங்க பெர்மிஷனோட கேட்டுட்டு, நீங்க அந்த இடத்துல வச்சு வளர்த்துட்டு வரலாம். அதாவது அங்க பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஏதாவது பே பண்ணிட்டு, அதை பார்த்துக்கிட்டு அதை வளர்த்துட்டு வர சொல்லலாம். இந்த மாதிரி செய்யறது வந்து அந்த விருட்சம் வளர வளர உங்களோட தோஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. கோயில் நந்தவனங்கள்ல வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் திங்கா சொல்லப்படுது. அடுத்து அந்த இடத்துல முடியல, அங்கெல்லாம் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, ஏதாவது ஒரு பொது வெளியில நீங்க பார்க்லயே ஆகட்டும், இல்லை உங்க வீட்டில் முடிஞ்சது அப்படின்னா உங்க வீட்டில் தோட்டம் இருந்தாலும் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க வச்சு வளர்த்துட்டு வரலாம். இது வந்து ப்ராப்பரா நீங்க இதை செய்யணும் அப்படிங்கிறதா இம்பார்ட்டன்ட்டே தவிர, கோயில்ல தான் அப்படி செய்யணும் அப்படிங்கிறதுனால அது முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்க விட்டுட தேவையில்லை. ஏதாவது ஒரு வகையில இந்த விஷயங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து இந்த மாதிரி மரங்கள் நாங்க கோயில்லையும் செய்ய முடியல, வீட்லயும் இடம் இல்லை, எங்களால அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபார்ம்ல அந்த அந்த மரத்தோட எனர்ஜியை வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். அதோட பிக்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்க ஆஃபீஸ் டேபிள்ல வைக்கிறதாகட்டும், இல்லை ஃபோன் வால்பேப்பர்ல யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட நீங்க அது கூட கனெக்ட் ஆகிக்க முடியும். ஓவராலா அடிக்கடி நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது கூட கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்கள், இந்த மேஷ ராசியை சேர்ந்தவங்க இந்த மரங்களை நீங்க வச்சு வளர்த்துட்டு வர்றதன் மூலமாகவும், இந்த படங்களை அடிக்கடி பார்த்துட்டு வர்றது, இல்லை அது அது சார்ந்த பொம்மைகள் மாதிரியான ஸ்டாச்சு மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு வர வர உங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள், நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் உங்கள் விட்டு நீங்கள் நவறதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நிறைய அதிர்ஷ்டங்கள், வெற்றிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும்.